உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ஆஸ்ட்ராலஜர் பாலகிருஷ்ண ரெட்டி இருக்காங்க. வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு கலாட்டா டிவைன் நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பெயர்ச்சி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஸோ குரு பெயர்ச்சி வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த வகையில மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போதையா? பொதுவாகவே குரு பயிற்சி அப்படின்னாலே சுபத்தை கொடுக்குமா, எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்குமா, வேலை கிடைக்குமா, அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்குமா, இது வரைக்கும் இருந்து வந்த கடன்லாம் தீருமா அப்படின்னு சுப பலனாக எல்லாரும் யோசிப்பாங்க. இந்த ஆண்டு மேஷராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அற்புதமான காலமாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற கிரகங்களை இப்போ நம்ம கணக்கு பண்ணி அந்த பலன் சொல்கிறோம். சனி பெயர்ச்சியும் சொல்கிறோம், ராகு கேதுவும் சொல்கிறோம். அதெல்லாம் சேர்ந்தால் தான் இந்த குரு பெயர்ச்சியோட நல்லாயிருக்கும். மிதுனத்துக்கு குரு பிரவேசம் பண்ணுறார். இதுவரைக்கும் மேஷத்துக்கு 2ஆம் வீட்டில் குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் வீட்டுக்கு போகிறார். இந்த 3ஆம் வீட்டுக்கு போகிறதுங்கிறது நல்லது இல்லை தான். ஆனால் பராக்கிரமஸ்தானம், உங்களுடைய வீரம், உங்களுடைய விவேகம், இது எல்லாமே வெளிப்படக்கூடிய காலம். அதே மாதிரி குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது, பார்வை பலம் இருக்குது. அப்போ 5ஆம் பார்வையாக உங்களது 7வது வீட்டை பார்ப்பார். இந்த 7வது வீட்டை பார்க்கும்போது புதிய தொழில் அமையும், புதிய வாழ்க்கை அமையும். இதுவரைக்கும் ஆஃபீஸில் உங்களுக்கு பிரச்சனை, மேலதிகாரிகள் தொல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் போயிடும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற ஊர் விட்டு ஊர் போகிறது, வெளிநாடோ வெளி மாநிலமோ, அட்லீஸ்ட் ஒரு பெங்களூர், மைசூர் அப்படின்னு வெளிநாட்டு வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும். குறிப்பாக இப்போ ஒருத்தவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியிலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம இந்த ஜாதகம் பொதுவான பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். அதான் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு பார்க்கணும். மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன திசை நடந்துக்கிட்டு இருக்கு, சாதகமாக பாதகமாக. குரு பார்வை இருக்கார் 5, 7க்கு. அதுலேயும் தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறார், உருவ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க போகிறார், வருமானங்கள் கூடும். அதெல்லாம் கரெக்டு தான். அவங்க கூட நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கே, இந்த டைமில் நாங்கள் வியாபாரம் தொடங்கலாமா அப்படின்னா, 7.5 சனியில் தொடங்கிறது தப்பு இல்லை. உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசங்கிறத பார்க்கணும். அதையெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட அதுக்கப்புறம் இந்த பொது பலனை மேட்ச் பண்ணிக்கணும். ஏன்னா நாங்கள் கொடுக்கறது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, இப்போதைக்கு எப்படி இருக்கு. ஆனால் அக்யூரேட் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான். ஏன்னா ஏற்கனவே மேஷராசி ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க, வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறீங்க, பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க, திருப்பியும் ஒரு கடனை வாங்கணும், இல்லைன்னா நகை வைக்கணும். ஸோ இப்படி நீங்கள் அந்த ஃபண்ட்ஸை உருவாக்கிக்கிட்டு தான் உள்ளே வரணும். அப்போ அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஏற்கனவே மேஷராசிக்காரர்கள் ஒரு டென்ஷன் பார்ட்டி, நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கும், நான் 2 மணிக்கு வந்தால் நீங்கள் 2 மணிக்கு வந்துடணும். அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாபார நோக்கங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யும். இப்போ பெண்களுக்கு உடல் உபாதைகள் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ அதுக்குள்ள ஒரு தீர்வு காண்ற ஒரு டைமாக இருக்கும் அந்த குரு. ப்ளஸ்ஸாக இருக்கும். வியாதிகள் மட்டுமல்ல, மனோதைரியத்தை கொடுப்பான், மன பிரச்சனையை போக்குவான். அடி வயிறு, அப்டாமன் ப்ராப்ளம், யூட்ரஸ் ப்ராப்ளம், யூரினரி ப்ராப்ளம், கண், தலைவலி, நரம்பு, இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். எல்லாத்த விட கெட்டி மேளம் கொட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நாளாக சார் எனக்கு நாகதோஷம், ராகதோஷம், கேது தோஷம், என்னென்னவோ செவ்வாய் தோஷம், அது எல்லாம் இருந்தால் கூட போய்டும். என்ன சார் 7.5 பீரியடாக இருக்க, இதில் போய் கல்யாணம் ஆகுன்றீங்கன்னா 7.5 பீரியடில் தான் கல்யாணம் ஆகும்.
நீங்கள் கூட கேட்பீங்கன்னு நான் நினச்சேன். சார் அங்கே 7.5 பீரியடில் வியாபாரம் பண்ணுறதை கொஞ்சம் யோசிங்கங்கிறீங்க, ஆனால் 7.5 பீரியடில் கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் இது சுபம் நடக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டில் ஒரு சுபம் நடக்கிறது சனீஸ்வரர் வந்து பெயர்ச்சி ஆகும் காலத்தில் 7.5 பீரியடில் அஷ்டம சனியில் அர்த்தாஷ்டம சனியில் தான் நடக்கும். குரு வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தையும் 7ஆம் வீட்டையும் பார்க்க போகிறதுனால திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு வாசல் அமையும், வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், புது வீடு வந்து பழைய வீடை கொடுத்துட்டு வாங்கலாம். இப்படி சுப பலன்கள் நிறைய சொல்லிட்டு போகலாம். வேலையில முன்னேற்றம் அது இருக்குமா? ஆமாங்க, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. நான் போன மாதம் வரைக்கும் என் பக்கத்தில் ஒருத்தன் உக்காண்டிருந்தான், காலாட்டின்னு உக்காந்தான். அவனுக்கெல்லாம் கொடுக்குறாங்க சார், எனக்கு கொடுக்கவே இல்லை சார். எனக்கு ப்ரமோஷன் கூட வேண்டாம் சார், நல்லா பண்ணுறீங்க. ஒரு தட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லைங்களா? அந்த என்கரேஜ்மெண்ட் கூட கிடையாது சார். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இத்தனைக்கும் நான் தப்பு தண்டாக்கு போக மாட்டேன், சரியான நேரத்துக்கு நான் ஆஃபீஸ்க்கு வருவேன், சரியான நேரத்துக்கு போவேன். நான் கொஞ்சம் கரெக்டாக வந்து கரெக்டாக போவேன் இல்லைங்களா? அதனாலேயே எங்களுக்கு சுற்றுப்புற சூழ்நிலையில் ஆஃபீஸில் எல்லாம் ஒரு வைப்ரேட்டிங்காக இருக்குது. அப்படி இருந்தால் கூட யூ வில் கெட் யுவர் ப்ரமோஷன், அதிக சம்பளம், நல்ல ஒரு தொழில், இடமாற்றம், வெளிநாடுக்கு போகிறது, வெளி மாநிலம் போகிறது அப்படின்னு உங்களுக்கு காரியம் சித்திக்கும். மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். ஏன்னா உங்களது சின்சியர் ஒர்க்கை பார்த்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் வரும். இந்த சின்ன சின்ன இன்னல்கள்லாம் மீண்டு வரத்துக்கு பரிகாரங்கள் உண்டா மேஷராசிக்கு? மேஷராசிக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான், சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இதை எல்லாத்த விட அந்த 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, குரு இவங்களுக்கு சாதகம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. குரு சாதகமாக இருக்கார். சனீஸ்வரரும் இவங்களுக்கு சாதகம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, சனீஸ்வரரும் சாதகமாக இருக்கார். ஆனால் ராகு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல போகிறதுனால இது வரைக்கும் இருந்து வந்த நட்பு வட்டங்கள் மாறும். ரமேஷ், ராஜேஷ் அந்த ஆட்கள் எல்லாம் போயிடுவாங்க. இனிமேற்பட்டு வர்றதெல்லாம் சுரேஷ், மகேஷ் அப்படின்னு புதிய வட்டங்கள் அமையும், புதிய வாழ்க்கை வரும். நம்பிக்கை துரோகங்கள் இருக்கும், வேற்றுமொழி இனத்தவர்களால் லாபம், அவர்களால் தான் பிரச்சனை வரும். நீங்கள் செய்ய வேண்டியது சூரிய நமஸ்காரம், சூரிய காயத்ரி பண்ணணும். ஒரு முறை திருநள்ளாருக்கு போயிட்டு வாங்க, ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு ஒரு வெத்தலையில் பசும் சாணம் உருண்டை பண்ணி அந்த வெத்தலையில் மேலே வச்சு குழி பண்ணி நெய் ஊற்றி தீபம் போடணும். சுவாமிக்கு வந்து எல்லாம் கர்ச்சீஃப் மாதிரி மஞ்சள் ஆடை தானம் பண்ணுவாங்க, அதெல்லாம் தப்பு. ஒன்று வாங்கி கொடுத்தா நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க. அதனால் சுவாமிக்கு வந்து 9க்கு 5 நல்ல வேஷ்டியும் அந்த மேல் துண்டும், அதே மாதிரி ஒரு நல்ல புடவை அம்பாளுக்கு, இது ரெண்டையும் சுவாமிக்கு கொடுத்து சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணி நான் சொன்ன இந்த தீபம் போட்டு வந்தால் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஜென்மத்தில் இருந்தார் குரு, இப்போ 2ஆம் வீட்டுக்கு போகிறார். அது மட்டுமா, இவருக்கு 11ஆம் இடத்துல வந்து சனீஸ்வரரும், பாவி ஒருவன் 10ஆம் இடத்துல இருந்தால் ராஜயோகம்னு சொல்கிறான். அப்போது சனி வந்து லாபஸ்தானத்தில் இருந்து நிறைய பேரும் புகழும் பணமும் பட்டமும் பதவியும் நிறைய லாபமும் உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அது யூடியூப்பில் பார்க்குறவங்க பொறுமை வேணுமே சார், எல்லாம் எங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னு கட் பண்ணிடக்கூடாது. அதே நேரத்தில் 10ஆம் இடத்து பாவி ஒருவன் இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரமோஷன் வரும். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அதே மாதிரி திருமண வாழ்க்கை தடைப்பட்டது இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். நான் போனேன் சார், ஜாதகம் பார்த்தேன், நல்லா இருந்தது, பொண்ணு பிடிச்சிருந்தது, முடிச்சிட்டேன் சார். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு, நான் ஒரு சின்ன ஒரு வீட்டில் கொடுத்துன்னு இருக்கேன் சார், ஒரு ஃப்ளாட்டு வாங்கலாமா சார்? வாங்கலாம் சார், நான் ஃப்ளாட் வச்சுட்டு இருக்கேன். ஒரு வீடு, ஒரு பெரிய வீடு, ஒரு 3 பெட்ரூம் தாராளமாக வாங்கலாம் சார். நான் 3 பெட்ரூம் வச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடைக்குமானா தாராளமாக பண்ணலாம். இப்படி சுகங்கள் கூடிக்கிட்டு இருக்கும், சுப பலன்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் பண்ணணுன்னா வருமானம் வேணும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் பேங்க்கில் போயிட்டு லோன் கேட்டிங்கன்னா அந்த சிபில் ஸ்கோர் இருந்தால் தான் உங்களுக்கு லோன் தருவார்.
இல்லைங்க பாலகிருஷ்ண ரெட்டியார் ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். நீங்கள் ஒரு 10 லட்சம் கடன் கொடுங்கன்னா எவனும் கொடுக்க மாட்டேன். அவர் ஜோசியத்தில் சொல்லிட்டு அவர் போயிட்டாருங்க. உங்களுக்கு அந்த சிபில் ஸ்கோர் இருந்தால் கொண்டு வாங்க. அப்போது அந்த சிபில் ஸ்கோர் உங்களுக்கு இருக்குது, வருமானங்கள் கூடும், அதை பே பண்ணுற அளவுக்கு ரீபேமெண்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்கும். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்காங்க பாருங்கள், வெளி மாநிலத்தில் வெளி ஊரில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாக இருக்கும். விசா கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஊரில் வந்து சிட்டிசன்ஷிப் கேட்குறவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஊர் அந்த ஸ்டேட்லேயே மாறிக்குவாங்க. இது வரைக்கும் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிடுச்சு சார் அப்படின்னா, அதை விட ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். மேற்கொண்டும் படிக்கலாம். ஊர் விட்டு ஊர் போய் படிக்கிறாங்க பாருங்கள் பிள்ளைங்க, அவங்களுக்கெல்லாம் இது சொர்க்க காலமாக சரியானபடி முடிவெடுத்தால் ரிஷபராசி நேயர்களுக்கு அற்புதமான காலம். இப்போ வந்து குடும்பத்துல பிரச்சனை, வெளியில வேலையா இருக்கட்டும் இல்லை நட்பா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா குடும்பத்துல வந்தா நிறைய சண்டைகள் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய சில இந்த ரிஷபராசிக்காரர்களுமே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீருமா? ரிஷபராசிக்காரர்கள் எப்பவுமே கழுவுற மீனில் நழுவுற மீன். அவங்க சண்டைலாம் போட மாட்டாங்க, விட்டு கொடுத்து போயிடுவாங்க, அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க. நீங்கள் வேணா அந்த யூடியூப்பில் அப்படியே கேளுங்களேன், வேணா கமெண்ட் கூட போட சொல்லுங்களேன் பார்க்கலாம். யாரும் சண்டையே போட மாட்டாங்க. சார் நீங்கள் தான் சார் தப்பு அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓரமாக போயிட்டு நீ ஏதாவது சொல்லிட்டு போயா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் மனைவி இடத்துல விட்டு கொடுத்து போகிறது, காது கேட்காத மாதிரி இருக்கிறதெல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் அடிக்கவே முடியாது. தெளிவானவர்கள் அதில் மாத்திரம் தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க. இவங்களுக்கு குடும்ப பிரச்சனையில் வந்து ஜென்மத்தில் இருந்த குரு 2ஆம் வீடு, குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு குரு மாறுறாரு. அந்த குரு மாறுறது அற்புதமான பலனை கொடுக்கும். இவங்க ஜாதகத்தில் வருமானங்கள் கூடுறது மட்டுமல்ல, உறவுகள் சேரும், இடமாற்றம் வரும், அதிக வருமானத்தால் வீடு சேரும், வாகனங்கள் புதுசாக வாங்குவாங்க. பழைய வண்டி ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கேன் சார், அதை புது மாடல் வாங்கலாமா? வாங்கலாம். குழந்தைகள் படிக்கிறதுக்கு நான் வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணும் சார், அதை என்னால் அனுப்ப முடியுமா? இல்லை என் பையன் வந்து மெடிக்கல் காலேஜ் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், அதை நான் மீட் பண்ண முடியுமா? அந்த செலவை பண்ணலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் வேலை கூட செஞ்சு அந்த டிஃபிஷிட் ஆகிற பட்ஜெட்டு ஃபேமிலியில் பார்க்கலாம். தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். பழைய கடன்கள்லாம் தீர்ந்து புதிய கடன்களை அமைஞ்சு அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பரிகாரங்கள் உண்டா? ஒரே பரிகாரம் தான், திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் வந்தே தீரும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு சந்திரன் உச்சம் பெற்ற ஸ்தலம். இந்த சந்திரன் இருக்கும் இடத்துக்கு நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சந்திரன் கோவிலுக்கு திருப்பதிக்கு போகாதீங்க கெட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் இறைவன் என்பவன் உண்மையானவன், தூய்மையானவன். தாய்க்கே தண்டனை கொடுக்க தெரியாது, இறைவன் தண்டனை கொடுப்பானா? அதெல்லாம் நீங்கள் அவசரப்பட்டு கொடுக்குற இந்த புரட்சி கருத்துக்கள் சொல்லணும் சொல்லிட்டு, இறைவன் என்பவன் தண்டனை கொடுக்க தெரியாது. அப்படி தண்டனை கொடுத்தா அவன் இறைவனே இல்லை. ஆகவே திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் திருப்பதியில் போகும்போது நல்ல ஞாபகம் வச்சுங்க, எவ்வளோ ஜனங்க இருக்காங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பார், ஒரு பெரிய டாக்டர் இருப்பார், ஒரு நல்ல பெரிய நடிகர் இருப்பார், நடிகை கூட இருப்பாங்க, ஒரு பெரிய பாலிட்டிஷியன் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தனை கூட நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வெளியே வந்து தான் சொல்லுவாங்க, அது போறாரு பாருங்க அவர், அந்த மாதிரி போது பாருங்க. ஏன் சொல்லுங்க? அந்த சந்திரன் என்பவன் புத்தியை கட்டுப்படுத்திடுறான், இறைவனோடு ஐக்கியமாகிறான். அங்கே ஒரே ஒரு இறைவன் தான் திருப்பதி வெங்கடாச்சலபதி, அவனும் நானும், நானும் அவனும் ஏகாந்தமாக இருக்கக்கூடிய காலம்தான் ஒரு செகண்ட். அந்த ஒரு செகண்டில் நம்ம பார்க்கும்போது இறைவனோடு ஐக்கியமாகிறோம். அவர் போட்டிருக்கிற அந்த நகைகளினுடைய பிரதிபலிப்பு மனோதைரியத்தையும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இருக்கப்பட்டவன் வைரம் போட்டுக்கிறான், இல்லாதப்பட்டவன் என்ன பண்ண முடியும்? திருப்பதிக்கு போயிட்டு வாங்க சார், பெருமாள் போட்டிருக்கிற அந்த வைரத்தினால அதனுடைய பிரதிபலிப்புனால உங்களுக்கு அந்த பூர்வ ஜென்ம கர்மம் போகும். ஆகவே திருப்பதி சென்று பாருங்கள், திருப்பம் வந்தே தீரும். அடுத்தபடியா மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகுது?
அந்த கோபத்தை மாத்திரம் விட்டுருந்தாங்க. நான் தான் கரெக்ட், எனக்கு தான் எல்லாம் தெரியும், அந்த கோபத்தை விட்டுறணும். ஊர் பிரச்சனைக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுப்பாங்க. அவங்க பிரச்சனைக்கு முடிவு எடுக்க தெரியாது. ஒரு விஷயத்துக்கு 2 முடிவு வச்சுக்குவாங்க. இந்த 2 முடிவு வச்சுட்டு இதுவா அதுவா அதுவா இதுவா, நல்லா வந்தால் நான், நல்லா வரலன்னா நீ, அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இவங்க ஜாதகத்தில் அந்த பிடிவாத குணம் போகணும். அன்பானவர்கள், பாசமானவர்கள், எமோஷன் கேரக்டர். இப்போ இவங்களுக்கு செய்கிற தொழிலில் இடமாற்றம் வரும். சார் ஜென்மத்தில் குரு வர வேலை போயிடுமாப்பா? அப்படி இல்லை. இந்த சீட்டு உங்களுக்கு சரியில்லைன்னா வேற ஒரு சீட்டில் நம்ம உட்காரோம். அந்த மாதிரி இப்போ இருக்கிற சீட் வந்து உங்களுக்கு சரியில்லை. ஆகவே இறைவன் வந்து உங்களுக்கு வேற ஒரு சீட்டு தரான், நிறைய வருமானத்தை தரான், மன நிம்மதியை தரான். ஏன்னா லக்னத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக உங்களது பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம் வந்து குடும்ப தனம் வாக்குஸ்தானம். இந்த 2ஆம் இடத்துல இருந்து அந்த 2ஆம் வீட்டையும் அதே மாதிரி 7ஆம் வீட்டையும் பார்க்க போகிறார். ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, அதே மாதிரி வேலையிலையும் சரி உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை வந்தே தீரும். அந்த கோபத்தை விட்டீங்கன்னா ஊர் மாற்றம், தொழில் மாற்றம், இடம் மாற்றம், மன நிம்மதியை தரும், உடல் ஆரோக்கியத்தை தரும். இப்போ நகைகள் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம மிதுன ராசிக்குமே இருக்கும். நகைகள் சேர்க்கலாமா, சேர்க்க முடியுமா இப்ப இருக்க காலத்துல? இவங்க அந்த அளவுக்கு நகைகள் மேல இவங்களுக்கு பிரியம் இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனா பெண்களுக்கு வந்து ஈர்ப்பு இருக்கும். ஆண்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரெஸ்ஸு. இவங்க வந்து அந்த புதனுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால, விஷ்ணுவோட அம்சம், அதனால ட்ரெஸ் பண்ணுறதுல ரொம்ப ஈர்ப்பு உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் வந்து நிச்சயமாக அந்த நகையில் வந்து இருக்கும். குரு வந்து அது நட்பு வீடு இல்லையே, பகை வீடு தானே. அதனால் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். வருஷ கடைசியில் உங்களுக்கு பணப்பிரச்சனை வந்துடக்கூடாது. பெண்கள் வந்து நகைகள் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அது முடியுமா? பெண்கள் நிச்சயமாக நகை சேர்க்கலாம். ஏன்னா 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் போய் ராகு இருக்கிறதுனால ஹிடன் ட்ரெஷர், எதிர்பார்க்காத பணம் வந்து கணவனுக்கு வரும். ஏன் இவங்களுக்கு கூட வரும். ரொம்ப நாள் அந்த பணம் வர வேண்டியது ஆஃபீஸில் வந்து வரும். அந்த மாதிரி வீட்டில் இருந்து வரலாம். அப்பா சொத்து கொடுக்கலாம். நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சொத்து வந்து உங்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும். வருமானங்கள் கூடும். திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஊர் விட்டு ஊர் போகிறதுனால மன நிம்மதி வரும். அது எல்லாத்த விட வருமானங்கள் கூடும். புதிய வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கிறது, பழைய வீட்டை கொடுத்துட்டு புதிய வீடு வாங்கிறது, அப்படின்னு புதுமையான நிறங்களாக மாறும் வீட்டில் இருக்கிற சொத்துக்கள். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம். ரொம்ப ஸ்மார்ட் இவங்க வெரி ஸ்மார்ட். தே ஆர் வெரி ஸ்மார்ட். அதை ஒன்று சொல்லிட்டீங்கன்னா பிடிச்சிக்குவாங்க. ஆனால் அதே நேரத்தில் என்ன உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, அந்த ஒரு பாயிண்ட்டை விடுறது ரொம்ப கஷ்டம். ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்குவாங்க, அது ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருக்கும். அந்த பாயிண்ட் எப்பவுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா? அது ஒரு குறிப்பிட்ட காலம் பிறகு நம்ம அந்த டேர்ன் பண்ண மாட்டாங்க. அதே ரூட்டில் தான் போவாங்க. திருப்பி அவங்கள இழுத்துட்டு வந்து நம்ம மாற்றணும். அதே மாதிரி ஊர் பிரச்சனைக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுக்கும் இவர்கள் பிரச்சனைக்கு 2 முடிவு வச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய குணம். ஆனால் மிகவும் நல்லவர்கள், அன்பானவர்கள், பாசமானவர்கள், பாசத்துக்கு அடிமையானவர்கள். இவங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது மாறும்போது ஊர் விட்டு ஊர் போகிறதோ, நாடு விட்டு நாடு போகிறதோ, படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறதோ, படிக்கிற இடத்துலையே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதோ, இப்படி சுப பலனாக நடக்கும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இவங்களுக்கு வந்து பரிகாரங்கள் என்னவா இருக்கும்? திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்து பத்திர விபூதின்னு தருவாங்க. பத்திரம்னா இலையில கொடுக்குற விபூதி, அவ்வளவு பவித்திரமானது. அங்கே முதல்ல கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறதே ஒரு விசேஷம். கடலில் குளிக்கிறோம். அது எதுக்காக குளிக்கிறோம் அப்படின்னா, உங்கள் உடம்புல இருக்கிற வேர்வைனாலையும், நம்ம இந்தியா, தமிழ்நாடு, சென்னை அப்படின்னு சொன்ன உடனே அதீதமான வெப்பம், அந்த வெப்பத்தில் உங்களுக்கு வேர்வை சேர்ந்து டாக்ஸிக், அதனால் உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளமோ, உடல் ஆரோக்கியமோ, மனப்பிரச்சனையோ இதெல்லாம் இருந்தால் கூட அந்த உப்பு தண்ணியில் குளிக்கும்போது உடல் வியாதி தீரும். அதுக்கப்புறம் நீங்கள் நாழி கிணறுல வந்து
குளிக்கணும். அது எதுக்காகனா மன சுத்தம். இது உடல் சுத்தம், இது மன சுத்தம். இது ஞானத்தை தரக்கூடிய குளியல். அங்கே குளிச்சுட்டு நேராக போயிட்டு நீங்கள் முருகனை பார்த்துட்டு வந்தீங்கன்னா, சண்முகநாதனை நீங்கள் பார்த்தீங்க, அந்த விபூதியை டெய்லி வச்சுக்கிட்டீங்க, அதுவும் அந்த பத்திர விபூதி நீங்கள் டெய்லி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், வெற்றி உங்கள் பக்கம்தான். கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு அஷ்டமி சனி விலகிடுச்சு. ஆனால் தயவு செஞ்சு என் அன்பு நேயர்களே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, மழை விட்டது தூவானம் இல்லை. ஏன்னா இப்போ இது குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியில் குரு பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்க்கும்போது அதை மட்டுமே பலன் சொன்னால் நல்லா இருக்குமா? மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்கணும். அப்போது இங்கே சனி 8ஆம் இடத்தை விட்டு விலகிட்டார். ஆனால் அதே 8ஆம் வீட்டுக்கு ராகு கேது வரப்போகிறாங்க. உங்களது 2ஆம் வீட்டுக்கு குடும்ப வாக்கு தனஸ்தானத்துக்கு கேது வரப்போகிறார். ஆகவே திருமண வாழ்க்கை கவனமாக இருக்கணும், செய்யும் தொழில் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே 5 வருஷம் ரொம்ப கவனமாக இருந்துட்டு சார், இன்னமாக கவனமாக இருக்கணும். இப்போ கூத்து மாறுது. அப்போ இருந்த கேரக்டர்ஸ் வேற, இப்போ இருக்கிற கேரக்டர்ஸ் வேற. அப்போ சனீஸ்வரருக்கு சம்மந்தப்பட்டவங்க, இப்போ ராகு கேதுவுக்கு சம்மந்தப்பட்டவங்க. வேற்று மொழி இனத்தவர்களால் இப்போ உங்களுக்கு லாபம் வரும், அவர்களால் தான் பிரச்சனை வரும். பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 5 கிரகங்கள் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறதுனாலேயும் இரவு பயணத்தை நீங்கள் தவிர்க்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிதானமாக முடிவெடுத்தால் வெற்றி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். செய்கிற தொழிலில் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுறக்கூடாது. வேற ஒருத்தன் எவனோ ஒருத்தன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் சார், நல்ல பேக்கேஜ் கொடுக்குறேன் சார், ஏதோ ஒன்று உழைச்சி நம்ம ஒரு 2 ரூபா சம்பாதிக்க போகிறோம், ஆனால் நம்ம போனோம் அப்படின்னா அந்த கம்பெனியை மூடிடுவாங்க. அதனால் ஒரு முறைக்கு 2 முறை தெளிவாக நீங்கள் சிந்தனை பண்ணி பெட்டர் ஆப்ஷனா அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் போகணும். அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க கூட இந்த பொருள் வச்சிங்க சார், நீங்கள் எனக்கு விற்றுட்டு பணம் கொடுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். உங்களுக்கு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், ஃப்ளாட் வாங்கணும்னா வெறும் டாக்குமெண்ட்டை மாத்திரம் நீங்கள் படிச்சுட்டு முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா அட்வொகேட்டும் சரி, ஜோதிடரும் சரி, இன்ஜினியரும் சரி, எல்லாரும் டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுறோம். ஆனால் அந்த டாக்குமெண்ட்டும் ப்ரெசண்ட் ஃபிசிக்கல் அந்த இதுவும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ யார் ஃபிசிக்கலாக அங்கே இருக்காங்க, அந்த லேண்ட் அவங்களது தானா, டபுள் டாக்குமெண்ட்டா, ஃபேக் டாக்குமெண்ட்டாங்கிறதெல்லாம் பார்த்துங்க. பேசும்போது எல்லாரும் நல்லா தான் பேசுகிறாங்க, ஆனால் செய்யும்போது தான் பிரச்சனை. நான் ஏன் உங்களுக்கு இவ்வளோ காஷியஸ் நோட்டீஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, 7ஆம் இடத்துல உள்ள ராகு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. காணல் நீர் மாதிரி வாழ்க்கை, இரவில் தூக்கம் இருக்காது, ஏதோ சிந்தனை வயப்பட்டவராக இருக்கார். புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய வேலை, இதெல்லாம் அமையும். வருமானங்கள் கூடும். தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும் எடுத்தால் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்கும் சார் ஒற்றுமை? வாயை கட்டணும், மனைவியிடம் தோற்று போகணும், ரொம்ப பேசக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா 2ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்காரு இல்லைங்களா, அங்கே 7ஆம் இடத்துல உங்களுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டிய ராகு இல்லையா. பொறுமை வேணும், நிதானம் வேண்டும், படபடன்னு பேசக்கூடாது. விட்டு கொடுத்து போகினால் கெட்டு போக மாட்டீர்கள். அது பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு விட்டு கொடுக்கணும். திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்கும், கெட்டி மேளம் கொட்டும், புதிய வாழ்க்கை அமையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படி நான் சுப பலன் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். சனீஸ்வரர் விலகிட்டார், ராகு கேது வந்திருக்கார், குரு உங்களுக்கு பார்வை இல்லை, குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சு போறார். ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிச்சாரமாக உங்களுக்கு குரு ஜென்மத்துக்கு வரப்போறார். அப்படி வரும்போது உங்களுக்கு ஒரு 3 மாதம் நல்லா இருக்கும். அந்த நேரத்தில் திருமணம், உடல் ஆரோக்கியம், செய்யும் தொழில், மன நிம்மதி, வருமானம், கடன் தீரும், தீராத பழி, வியாதி, இது எல்லாம் கட்டுக்குள்ளடும். இதற்கான பரிகாரம் உண்டா? ஒரே ஒரு பரிகாரம் தான். நேராக நீங்கள் கிளம்பி திருவானைக்காவல் அப்படின்னு திருச்சியில் இருக்கிற கோவிலுக்கு போகணும்.
அந்த கோவிலில் இறைவியே வந்து மத்தியானத்தில் வந்து பூஜை செய்கிறது, கோ பூஜை செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் தினம் இப்போ திருப்பதியில் எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க, அதே மாதிரி இங்கே வந்து திருவானைக்காவலில் மத்தியானத்தில் அந்த உச்சி நேரத்தில் பூஜை பண்ணுவோம், கோ பூஜை. நீங்கள் போய் கோ பூஜை பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா தாயே வந்து செய்கிறாள், அதை பார்த்தாலே புண்ணியம். நீங்கள் போய் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, தூரத்தில் நின்று அந்த தாய் செய்கிறத தூரத்தில் இருந்து கோ பூஜையை நீங்கள் பார்த்தீங்கனாலே மகா புண்ணியம். எவ்வளவு ராகு கேதுகள் கெட்டாலும், சனீஸ்வரர் உங்களுக்கு மாறினாலும், குரு மறைந்து போனாலும் தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போகும். ஊர் விட்டு ஊர் போகணும் அப்படிங்கிறவங்களாம் நான் சொன்ன இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா அமெரிக்காவுக்கு விசா கிடைக்குமா, கனடா போகலாமா, லண்டன் போகலாமா, ஆஸ்திரேலியா போகலாமா, ஏன் நான் பெங்களூராவது போயிட்டு வாரம் வரலாமா? சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட மன நிம்மதி தரும், சந்தோஷம் தரும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? லக்னத்திலேயே கேது, 7ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு, 8ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சனீஸ்வரர், 5 கிரகங்கள் வேற ஒன்றா இருக்காங்க. ஆனால் இது குரு பயிற்சி அப்படிங்கிறதுனால குரு பயிற்சியில் உங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்துல இருக்கிற கேது ஜென்மத்துக்கு மாறுறார். அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மிக கவனமாக இருக்கணும். பயணத்தில், கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத வேற யாருக்கோ நான் உதவுறேன், அட்வைஸ் கொடுக்குறேன், அதே மாதிரி இவங்களுக்கு தேவையில்லாமல் நான் வந்து நீதி சொல்கிறேன், தர்மம் சொல்கிறேன், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு வைப்ரண்ட் காலமாக இருக்கும். உங்ககிட்ட வந்து வாங்கி சாப்பிட்டவங்களும் நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, சம்பளம் கம்மியாக இருந்தாலும் சரி, வருமானம் கம்மியாக இருக்கிற வியாபாரமாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு ஊருக்கு கிளம்பி போங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் மன நிம்மதியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இரவில் ரொம்ப நேரம் கண்ணு முழிக்கிறத கொஞ்சம் விட்டுடுங்க. அதே நேரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஆரோக்கியம் வரும். ஆரோக்கியம் பாஸ்கரம். ஆகவே சூரிய நமஸ்காரம் செய்யணும், சூரிய காயத்ரி சொல்லணும். எவ்வளோக்கு எவ்வளோ சூரிய மந்திரம் சொல்கிறீங்களோ, சூரியனது ஒளியை நீங்கள் வாங்கிக்கிறீங்களோ, மனம் தெளிவாக இருக்கும். அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு உங்களை நீங்கள் இழந்துடாதீங்க. இந்த 2 வருஷம் உங்களுக்கு அனுபவ காலமாகத்தான் இருக்கும். தொடர்ந்து திருமண தடைகள் நம்ம சிம்மராசிக்கு ஏற்படுதுன்னா இப்போ திருமணத்தை பற்றி அவங்க யோசிக்கலாம். கண்டிப்பாக உண்டு. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். அந்த திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, செவ்வாய் தோஷம், நாகதோஷம், ராகுதோஷம், இதெல்லாம் விட அந்த ராகுனுடைய தாக்கம் இருக்கிறது தான் கவனமாக இருக்கணும். அந்த ராகு எங்கே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும், ஸ்லிப் ஆஃப் த டங். அது அப்படி ஏதாவது ஒரு வார்த்தை தான், அது திருவார்த்தையாக இருக்கும் குடும்பத்தில், அதில் இருந்து நிம்மதி போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் போயிடும். ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுனால தூக்கம் இல்லாமல் போயிடும். கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம். உங்கள் காலகட்டத்தில் உங்களுக்கு யாருக்காவது பணம் கொடுக்கணும், இல்லை ஜாமீன் கையெழுத்து போடணும், வட்டி வியாபாரம் பண்ணணும், இதெல்லாம் இப்போ வேண்டாம். நிதானமாக போக வேண்டிய காலம். ஏதோ ஒரு 2 ரூபா கிடைக்கும் சார், நான் ஏதோ ஒரு தொழில் பண்ணால் குடும்பத்துக்கு ஆகுமே அப்படின்னா கூட வேண்டாம். உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்க. கடன் வாங்கலாமா, இல்லை மீட்ட கடனை கொடுத்துட்டா மறுபடியும் கடன் வாங்காமல் இருக்க முடியுமா? இது ஒரு நல்ல கேள்வி தான். கடன் வாங்காமல் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கதை ஓடாது. ஏற்கனவே வந்துட்டு இருக்கிற வருமானமும் குறையும், ஏற்கனவே வர வேண்டியதும் தடைப்பட்டு போகும். ஆகவே கொஞ்சம் கடன் வாங்கத்தான் செய்யணும். ஆனால் அந்த இஎம்ஐ கட்டுற அளவுக்கு நமக்கு பவர் இருக்கான்னு தெரிஞ்சு நீங்கள் கடன் வாங்குங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல. குரு 1 வருஷம்தான் அதிச்சாரமாக வரப்போகிறார். அந்த அதிச்சாரமாக வரும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இருந்தாலும் இந்த சனீஸ்வரர் உங்களுக்கு அஷ்டம பிரச்சனையை கொடுத்துருவார். அஷ்டம சனியாக இருந்து உங்களுக்கு வழி நடத்த போகிறார்.
7ஆம் இடத்துல ராகு கேது, 7ஆம் இடத்துல ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும். ஆகவே மிக கவனமாக இருக்கணும். நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு. அப்படி இருந்தால் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். பரிகாரங்கள் என்னவா இருக்கும் ஐயா? சூரிய நமஸ்காரம். அதுலேயும் ஒரு அற்புதமான கோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சென்னையில், தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு கிராமத்துக்கு பேர் ஞாயிறுன்னு பேர். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு ஊருக்கு பேர் எங்கன்னா ஞாயிறுன்னு இருக்குமா? ஆனால் ஞாயிறுன்னு ஒரு ஊரே இருக்குது. சென்னைக்கு பக்கத்துலேயே, சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஞாயிறுங்கிற கிராமம் அந்த சூரியன் அது பெயர் பெற்ற கிராமம். அங்கே சூரிய நாராயணர் திருக்கோவில்னு இருக்குது. சூரிய நாராயணர், அவருக்கு பட்டமே அப்படி. நாராயண பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சூரியன் மட்டும்தான். சனி கூட ஈஸ்வர பட்டம் பெற்றவர். இங்கே சூரியன் நாராயண பட்டம் பெற்றவர். அப்படிப்பட்ட அந்த கோவிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு அபிஷேகமும் அர்ச்சனையும் பண்ணி கோதுமை தானம் செய்தால், கோதுமை பண்டம் தானம் செய்தால் அற்புதமான பலன் கிடைக்கும். அந்த கோவிலில் ஒரு மணி நேரம் நீங்கள் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உடல் ஆரோக்கியம் தீரும். தாமரை இலையில் உள்ள அந்த லிங்கத்தை நீங்கள் தரிசனம் பண்ணாலே பூர்வ புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மூதாதையர்கள் தர்ப்பணங்கள் செய்ய முடியாதவர்கள், குலதெய்வ வழிபாடு சரியில்லாதவர்கள், அங்கே உள்ள நாக லிங்க மரம்னு இருக்குது. அந்த மரத்தின் கீழே 11 தீபம் போட்டிங்கன்னா அத்தனை தோஷங்களும் விலகும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான ஞாயிறுங்கிற கிராமத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையிலே போயிட்டு வாங்க, நல்ல பலன் கிடைக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமையும்? இது வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை இருந்தது. 9ஆம் வீட்டில் 5ஆம் பார்வையாக உங்கள் வீட்டுக்கு இருந்தார். ஆனால் இப்போ அவர் 10ஆம் வீட்டுக்கு போகிறார். 9ஆம் வீட்டிலேருந்து 10க்கு போகிறாரே சார், நல்லா இருக்குமா? நான் அதான் மறுபடியும் சொல்கிறேன். எப்போவுமே ஒரு ஜோதிடம் பார்க்கும்போது கட்டத்தை பார்த்து எதில் நம்ம எஸ்கேப் ஆக முடியும்னு பார்க்கணுமே ஒழிய, சார் உங்களை 10ஆம் வீட்டில் குரு வந்துட்டார், நீங்கள் அவ்வளோதான். 10ஆம் இடத்துல குரு வந்தால் உங்களுக்கு பதவி பறி போயிடும். அது பொது விதி. ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, 5ஆம் பார்வையாக உங்கள் 2ஆம் வீட்டை, குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை பார்க்க போகிறார். கல்யாணம் நடக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய வேலை, புதிய வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், இது அத்தனையும் கிடைக்கணும். 7ஆம் இடத்துல இருந்து சனீஸ்வரர் பார்க்குறாரு. உங்கள் பார்ட்னர், உங்கள் மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். நீங்கள் மனைவியாக இருந்தீங்கன்னா கணவருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். முதல்ல கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் விட்டுருணும். காலையில் பார்த்தீங்கன்னா நான் கூட நிறைய பேருக்கு சொல்வேன், காலையில் கணவன் மனைவி ஒரு வீட்டில் மௌன விரதம் இருக்கிறது நல்லது. 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் மௌன விரதம். பசங்கள்லாம் ஸ்கூல் போனோன்னா பேச ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கிச்சன் டென்ஷனு, ஆஃபீஸ் டென்ஷனு, இந்த பசங்க டென்ஷனு, இந்த டென்ஷனில் நீங்கள் பேசாமல் இருக்கிறத மௌன விரதம் பல விதத்தில் மேன்மையை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த நாள் ஒரு இனிய நாளாக இருக்கும். அந்த மாதிரி மௌன விரதம் இருக்கிறது நல்லது. இவங்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு கழுவுற மீனில் நழுவுற மீன். இவங்க புதனுடைய அம்சம் பெற்றவர்கள், நல்ல படிப்பாளிகள், நல்லா படிப்பாங்க. படிக்கிற பசங்களுக்கு ஊர் விட்டு ஊர் போகிறதோ, வெளிநாடோ வெளி மாநிலமோ, மெடிக்கலோ அல்லது இன்ஜினியரிங்கோ, இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கிறதோ, வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறதோ ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க, ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க, ரொம்ப அவங்களுடைய ஒர்க்கில் தெளிவாக இருப்பாங்க. டைவர்ஷன்லாம் இருக்காது. வரைகிறதோ ஆடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிதானமாகவும் பொறுமையாகவும் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ கிளம்பி போயிட்டு அங்கே நம்ம இருந்தோம் அப்படின்னா அற்புதமான காலமாக. ஸோ இப்போ நிறைய பேருக்கு பணம் சேலரி நார்மலாக வீட்டுக்கு வர்றது வரும். ஆனால் அந்த செலவுகள் எப்படி ஆகுது அது தெரியல, கையில் நிற்கிற காசு இல்லாமல் போகுதுன்றாங்க. ஸோ எப்படி அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லுங்க. பொதுவாகவே இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்ததோ அதை இருப்பு வச்சு தான் அவங்க பண்ணுவாங்க. மொத்த பணத்தையும் அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. ரொம்ப உஷாரான ஆட்கள். ஆனால் அவங்களுக்கு அந்த குரு இப்போ சாதகமாக இருக்காரே, முன்னாடியும் சாதகமாக தான் இருந்தது. இப்போ பார்வை நமக்கு அவர் வீட்டுக்கு வரல, பக்கத்து வீட்டுக்கு சேருது. ஆகவே மனைவியினால் லாபம், மனைவியினால் சேரும். நீங்கள் முதல் சேமிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
உங்கள் பணத்தை வந்து ஒரு ரூபாய் எடுத்து உண்டியலில் போடுறது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, உப்பு வாங்குங்க, மஞ்சள் வாங்குங்க, அப்போ தான் உங்கள் வீட்டில் பணம் சேரும். ஆனால் இந்த மாதிரி முதல் செலவு என்ன அப்படின்னா சேமிப்பு தான் முதல் செலவு. அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உடல் ஆரோக்கியத்தை தரும், மன ஒருமைப்பாட்டை தரும், மன நிம்மதியை தரும், சந்தோஷத்தை தரும். ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். நல்ல கடுமையாக உழைப்பாங்க, தெளிவானவர்கள். இவங்க வந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா தெளிவாக இருக்கும். சொந்த பிஸ்னஸ் தாராளமாக செய்யலாம். என்ன பார்ட்னர்ஷிப்பில் செய்கிறத வந்து பார்ட்னருடைய மனசு கோணாமல் நடந்துக்கிறது நல்லது. ஏன்னா நான் கணவன் மனைவி உறவு சொன்னேன் இல்லைங்களா, அது ஒரு பார்ட்னர் தானே. வெறும் பிஸ்னஸ் மட்டுமே பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லை, லைஃப் பார்ட்னரும் இருக்குது இல்லைங்களா. அதனால் அவங்களுக்கு மனசு கஷ்டம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்தால் தொழில் நல்லாயிருக்கும், வருமானம் நல்லாயிருக்கும். இவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன ஐயா? திருவண்ணாமலை, அண்ணாமலைக்கு அரோகரா, மாதத்துக்கு ஒரு முறை. அதுலேயும் அதிச்சாரமாக வரும்போது கூட இன்னும் அங்கே போனாங்கன்னா இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அங்கே போயிட்டு அரோகரான்னு சொல்லிட்டு சுற்றிட்டு வர்றது பிரயோஜனம் இல்லை. அங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இவங்களுக்கு ஒரு சூட்சமமான பரிகாரம் நான் சொல்லித்தரேன். அதுலேயும் இந்த காலகட்டத்தில் அது செய்கிறது ரொம்ப நல்லது. எதிர்வரும் அக்னி நட்சத்திரம், எதிர்வரும் இந்த வெயில் காலத்தில் கரெக்டாக அந்த பௌர்ணமி வரும். சூரியன் உச்சம் பெற்ற காலம், சந்திரன் உச்சம் பெற்ற வைகாசி காலம். இந்த காலகட்டத்தில் வர்ற பௌர்ணமியில் குடை தானம், பாதரட்சை, செருப்பு தானம், அது எங்கே பண்ணணும் அப்படின்னா திருவண்ணாமலை கிரிவலம் வரீங்க பாருங்கள், அந்த கிரிவலம் வர்ற பாதையில் பண்ணணும். நான் பழைய செருப்பை கொடுக்கட்டுமா சார், பழைய கொடையை கொடுக்கட்டுமா சார், எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு 4-5 கொடை அப்படியே கிடக்குது சார், அதெல்லாம் எடுத்து கொடுக்கட்டுமா, அதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி சில பேர், சார் நான் கருப்பு கொடை கொடுத்தா சனீஸ்வரருக்கும் ஏறுவையான மாதிரி ஆகிடும், நீங்களும் சொன்ன மாதிரி ஆகிடும், எங்கள் அண்ணனுக்கும் பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சு, மாட்டையும் மேய்ச்ச மாதிரி ஆச்சு அப்படின்னு நம்ம ஆளுங்க கணக்கு போடுவாங்க. அப்படி இல்லை, நல்ல கலராக வாங்கி சின்ன சின்ன கொடைங்க விற்கிறாங்க, ரொம்ப அழகாக லேடிஸ் கொடை 100 ரூபா 150 ரூபாய்க்குலாம் இருக்குது. நான் பணத்துக்காக சொல்ல, நாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு மனசு கஷ்டம் இருக்கக்கூடாது. அவர் ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு தான் கருப்பு கொடை கொடுத்துருக்காரு, கருப்பு செருப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு மனசு கஷ்டம் இருக்கக்கூடாது. ஆகவே வாங்குறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், அதை கொடுக்குறவங்களும் அந்த மன சந்தோஷம் வேணும். ஆக கன்னிராசிக்காரர்கள் கிரிவல பாதையில் இப்படி பாதரட்சையும் குடையும் தானம் செய்தால் அற்புதமான பலனும் சந்தோஷமான வாழ்க்கையும் ஆயுள் ஆரோக்கியமும் கூடும். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைப்பு? அவங்களுக்கு என்னம்மா, 9ஆம் வீட்டில் குரு இருக்கார், ஓடியவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னுவாங்க, 5ஆம் பார்வையை பார்க்க போகிறார். அவங்க ராசி 5ஆம் பார்வையை பார்க்க போகிறாரு இல்லைங்களா. அப்போ எப்படி இருக்கும்? திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், மேற்கொண்டு படிக்கலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், நல்ல வேலை கிடைக்கும், செய்கிற தொழிலையே அவங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, சார் அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு ஓவர்சீஸ் கொடுக்குறேன் சார், அது நடக்கும். இங்கேயே உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். வெளிநாட்டில் போயிட்டு நீங்கள் கஷ்டப்படுறத விட இங்கே மனைவி மக்களோடையே சேர்ந்து இங்கே சந்தோஷமாக இருக்கலாமே. என்ன, ஹைதராபாத்துலேருந்து பெங்களூர் போவீங்க, பெங்களூர்லேருந்து பாம்பே போவீங்க, இடமாற்றம் வந்தே தீரும். வீடு கட்டலாம். இவங்களுக்கு வர்ற வருமானத்தை வச்சு இஎம்ஐயில் கடன் வாங்கி, கடன் கொஞ்சம் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி வீடு அமையும். வாடகை வீடுங்கிறத நீங்கள் விட்டுடலாம். நிறைய ஜட்ஜஸும் நிறைய டாக்டர்ஸும் இந்த ராசியில் இருப்பாங்க. அவங்களாம் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடியவர்கள். ஏன்னா நீங்கள் வந்து நல்ல ஞாபகம் வச்சுங்க, சனீஸ்வரர் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரே வீடு இதுதான். சிம்மத்தில் வந்து சூரிய நாராயணர் இல்லைங்களா, இங்கே வந்து சனீஸ்வரர் உச்சம் பெறக்கூடியவர். அங்கே ஆட்சி பெறுவார், இங்கே உச்சம் பெறுவார். அப்படிப்பட்ட இவருடைய ஜாதகத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருமே தீர்க்கமான முடிவும் தெளிவான சிந்தனையும் உடையவர்கள். இது வரைக்கும் உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். உடல் மருந்திலேயே கட்டுப்படும், ஆப்ரேஷன் தேவையில்லை.
வெளிநாடோ வெளி மாநிலமோ போகக்கூடிய யோகங்கள் அமையும். அதே மாதிரி சுப பலனாக நமக்கு நிறைய நடக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் கிளாஸாக அருமையாக இருக்கும். மேற்படிப்பு படிக்கலாம். படிக்கிற குழந்தைங்களுக்கு இன்னும் ஒரு அடிஷ்னலாக ஏதாவது ஒரு ட்ரைனிங் இது வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நல்லா படிப்பாங்க. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். எக்ஸாமினேஷன் எழுதுகிறாங்க இல்லையா, கவர்மெண்ட் எக்ஸாம், அதெல்லாம் எழுத சொல்லுங்கள். அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும், அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வேலைக்கும் போவாங்க. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்களே, அவங்களுக்கு வந்து சார் நான் வேலைக்கு வந்திருக்கேன் சார், வேலை கிடைக்க மாட்டேங்குது, சைடில் நான் படிப்பு போட்டுட்டேன் நான் இங்கே தங்கிறதுக்காக, அப்போது எனக்கு ஒரு அடிப்படை வேலை வேணும் இல்லையா, அது கிடைக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே அங்கே வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் வந்து அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க, வருமானம் கூடும். மொத்தத்தில் துளாராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. அவங்களுக்கு குரு மட்டும் இல்லை, மற்ற கிரகங்களும் சாதகமாக இருக்குது. இது வரைக்கும் பழசு கடன் இருந்தது பாருங்கள், அந்த கடன்லாம் கொடுத்துருவாங்க. ஏன்னா சனீஸ்வரர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ வேலையிலுமே சரி படிப்பிலுமே சரி துளாராசிக்காரர்கள் ரொம்ப தேர்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு குடும்பம் ஃபேமிலி சைடுன்னு வரப்போ எப்படி இருக்குமா ஐயா? அவங்களுக்கு பாதிப்பு வராதுமா. ஏன்னா இவங்க வந்து எதையும் சீர்தூக்கி முடிவெடுக்கக்கூடியவர்கள். பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும் 6ஆம் இடத்துல இருக்கும் சனியும் சமயோஜித புத்தியும் கொடுத்து, நான் தான் சொன்னேனே டாக்டர்ஸ் இருப்பாங்க, நீதிபதிகள் இருப்பாங்கன்னு, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒர்க்கு தெரியுங்களா. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா அவங்களாம் சொஃபாஸ்டிகேட்டட் வாழ்க்கை ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு. ஒரு நீதிபதி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எழுதும்போது அவர் எவ்வளோ துடிப்பாருங்கிறது அது அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். அதே மாதிரி தான் ஒரு டாக்டர் கூட ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது 0.01 மில்லி அந்த கத்திரி வந்து உள்ளே போயிடுச்சின்னு வச்சுங்க, என்ன ஆகும், அந்த பேஷண்ட்டு போயிடுவான். அவனுக்கும் உடம்பு சதை ரத்தம் எல்லாம் தானே இருக்குது. மனைவி பிரச்சனை, பணப்பிரச்சனை, தொழில் பிரச்சனை அவனுக்கும் இருக்கும் இல்லைங்களா. அதையெல்லாம் மறந்து தானுங்கிற அகந்தை இல்லாமல் அந்த டாக்டர் வந்து அந்த சிசர் வச்சு கட் பண்ணுறாருன்னா அப்போ யோசனை பண்ணி பாருங்கள். இவங்கெல்லாம் தன்னை மறந்து தொழிலில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை உடல் பிரச்சனை மறந்துடுறாங்க. அப்படிப்பட்ட அபூர்வமானவர்கள் தான் இவங்க துளாராசிக்காரர்கள். ஆக இவங்க வந்து தன்னுடைய இயல்பை வந்து இழக்க மாட்டாங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க, தெளிவான முடிவு எடுப்பாங்க, அற்புதமாக இருக்கும். இவங்க குடும்பத்திலையும் சரி தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர்கள். மனைவியை குழந்தைய எல்லாரையும் இவங்க அரவணைச்சு போயிட்டு அந்த தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுனால குழப்பமே வராது, சந்தோஷம் இருக்கும். இவர்களுக்கான பரிகாரங்கள் என்ன? ஒன்று தான், அம்மன் கோவில் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. இவங்க மாத்திரம் குலதெய்வத்துக்கு எவ்வளோ கவனம் போயிட்டு வராங்களோ அவ்வளோ நல்லது. இதை வந்து அந்த ஜோசியர் சொன்னார், இந்த ஜோசியர் சொன்னார். குலதெய்வ வழிபாடு மாத்திரம் எந்த ஜோசியர் சொன்னாலும் நம்பாதீங்க. மாமியார் சொல்கிறது தான் உண்மை. உங்கள் மாமியார் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதை நீங்கள் செய்யுங்க. இதில் வந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு வந்து ஜோசியர் சொல்கிறதுலாம் சரிப்பட்டு வராது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க மாமியார் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க மாமியார் சொல்லியிருப்பாங்க. அந்த குல வழக்கப்படி அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு உங்கள் மாமியார் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி உங்கள் குடும்பத்தோடு போயிட்டு அந்த குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஆரோக்கியமாக வாழலாம், அம்சமாக வாழலாம், பேரும் புகழும் வரும். உங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி அமைய போகுது? உங்களுக்கு இந்த ஸ்டெடி மைண்ட் வேணும். இந்த குரு வந்து உங்களுக்கு 5ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்க போகிறார், 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்க போகிறார். குடும்பமாக்கு தனஸ்தானமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி செய்கிற தொழிலில் இடமாற்றமாக இருந்தாலும் சரி, வருமானத்தில் வந்து தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நல்லா தான் இருக்கும். இந்த ஸ்டெடி மைண்டில் ஒரு குழப்பவாதி கிடைக்குமா கிடைக்காதா. இப்போ கூட நம்ம ஜாதகம் சொல்லிகிட்டு இருக்கோம், இல்லை நடக்குமா நடக்காதா. என்னவோ சொல்கிறீங்க, நடக்கும் சார் விடுங்க, அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்னவோ சார் போங்க சார், சின்ன வயசுலேருந்தே நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். அந்த ஒரு சலிப்புத்தன்மை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சளி சம்பந்தமான பிரச்சனைகள், கோல்டு காஃபு, ஜுர சம்பந்தமான பிரச்சனைகள், தாயினுடைய உடல் ஆரோக்கியம் மிக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இரவு நேரத்தில் வந்து பயணம் போகவே கூடாது. நானே கார் ஓட்டிகிட்டு போகிறேன் சார், நான் 3 பேர் போகிறேன், ட்ரிபிள்ஸ் போகிறேன், அதெல்லாம் இந்த வாலாட்டுற வேலைலாம் வச்சுக்கூடாது.
ஏன்னா 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறதுனாலேயும் உங்களுக்கு குரு பார்வை இல்லைங்கிறதுனாலையும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீரினால் நெருப்பினால் இது வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும். போட்டிங் போகிறேன், ஸ்விம்மிங் போகிறேன், அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இந்த குரு பெயர்ச்சி மாறின பிறகு மறுபடியும் நீங்கள் அதெல்லாம் செய்யலாம். ஷேர் மார்க்கெட்டிங்ல இன்வெஸ்ட் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்கு உங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீ இப்படி பண்ணு, நீ இந்த ஷேரை வாங்கு, அவ்வளோதான் சூப்பர். அதுலேருந்து 100 ஷேர் வாங்கினீங்கன்னா அது 300 ஷேராக மாறிடும், கரெக்டாக இருக்கும். ஆனால் அவன் வாங்க மாட்டாங்க, தனக்குன்னு வரப்பது நடக்காது. இவங்க கைட் பண்ணுறதுல கில்லாடி, கன்சல்டன்ட், சூப்பர் கன்சல்டன்ட். இவங்க சொல்கிற ஷேர் மார்க்கெட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தனக்கு தானே ஒரு 100 ஷேர் இவங்க வாங்கினாங்கன்னா வாங்கினவனும் செத்தா, இவங்க சொன்னவனும் செத்தா. யாரால் கெட்டன்னா அந்த வாக்குனால கெட்ட. அதனால் தீர்க்கமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும்னா சந்திர வழிபாடு பண்ணணும். சந்திரஸ்தலம் திங்களூர், நீங்கள் பரிகாரம் கேட்கறதுக்கு முன்னாடியே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு பாருங்கள். திங்களூர் அப்படிங்கிற கோவிலுக்கு திங்கக்கிழமையில் போயிட்டு சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணணும். காலையில் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இரவில் வந்து பால் வந்து சுண்டை காய்ச்சி சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடணும். இல்லை சார் அந்த அளவுக்கு என்னால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது சார் அப்படின்னா உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க துர்க்கை கோயிலுக்கு இரவில் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை எழுதிங்க, இப்போ மறந்துடுவீங்க. திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இரவில் வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி பால் சுண்டை காய்ச்சின பாலை ஏலக்காய் போட்டு குங்குமம் போட்டு எல்லோரும் கொடுத்துட்டு வந்து பாருங்கள். முதல்ல வீட்டில் பணம் சேரும், தரித்திரம் போகும், உடல் ஆரோக்கியம் வரும், தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க, குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, நல்லா படிக்கலாம், மெமரி பவர் கூடும், சளி சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், எதிர் வீடு பக்கத்து வீடு சண்டை தீரும், மன நிம்மதி வரும். இதுதான் உங்கள் ஜாதகத்தினுடைய குரு பெயர்ச்சி பலன். ஸோ இவங்க வந்து நகைகள் சேர்க்கலாமா, சேர்க்க முடியுமா? தாராளமாக சேர்க்கலாம். இவங்க வந்து ஒரு எய்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப அற்புதமாக ஸ்கெட்சு போட்டு கரெக்டாக தெளிவாக பண்ணுவாங்க. ஆனால் அதை பண்ணுறது தான் கஷ்டம். இனிஷியேட்டிவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இனிஷியேட்டிவ் பண்ணிட்டான்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவாங்க, அப்படிப்பட்டவர்கள். அதனால தான் நான் அந்த சந்திரனுடைய புத்தி அது கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொன்னது. குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா தெளிவான முடிவும் தெளிவான வாழ்க்கையும் தீர்க்கமான முடிவும் உங்களுக்கு வந்தே தீரும். அடுத்தபடியாக தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? ஏங்க இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படுறாளா? பயங்கரமான ஆள். நீங்கள் எந்த கட்டத்துலையும் பூந்து போயிடுவீங்க. அன்பானவர்கள், பாசமானவர்கள், தெளிவான சிந்தனை உடையவர்கள். இந்த முரட்டு குணம் இருக்குது பாருங்கள், அதுதான் ஒரு பெரும் பிரச்சனை. முசுடு, நான் கரெக்டாக இருக்கேன், நீ கரெக்டாக இருக்கணும், 2 மணிக்கு வந்துடணும், 2 மணிக்கு வந்துடணும். எங்கன்னா ஊருக்கு போகணுன்னா நீங்களும் தூங்க மாட்டீங்க, பக்கத்தில் இருக்கும் தூங்க விட மாட்டீங்க. பர்ஃபெக்ஷன், பங்க்சுவாலிட்டி, அதுதான் உங்கள் பலம், அதுதான் உங்கள் பலவீனம். உங்களது தாயின் உடல்நிலையில் அக்கறை செலுத்தணும். 7ஆம் வீட்டில் இருக்கிற குரு உங்களுக்கு செய்யும் தொழிலில் வருமானங்களும் மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும். சார் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டமி சனி இருக்கே, 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்லதா அப்படின்னா நல்லது இல்லை. ஆனால் உங்களுக்கு குரு பார்க்குறார், உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனாலையும் 3ஆம் இடத்துல ராகு கேது இருப்பதுனாலையும் வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம், அவங்களால் தான் பிரச்சனைகளும் வரும். ஆகவே டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது, அக்ரிமெண்ட் போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். வீடு வாங்கலாம், மனைகள் வாங்கலாம், ஃப்ளாட் வாங்கலாம், தொழில் செய்யலாம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கை காமிச்சா அவன் நிறைய லாபம் சம்பாதிப்பான். அதே ஃபார்முலா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆகவே நீங்கள் சொந்த தொழில் செய்கிறத விட வேலைக்கு போகிறது நல்லது. தனுஷ் ராசிக்காரர்கள் கடன் வாங்கலாமா? கடன் வாங்கலாம், அதை திருப்பி கொடுக்குற வரைக்கும் தூங்க மாட்டிங்களா? ஏன்னா ஒரு வேலைன்னு உங்கள்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், வேலை கொடுத்தவொடனே தூங்க விட மாட்டீங்க. அதனால் வெரி ஆக்டிவ், சூப்பர் ஆக்டிவ். அதனால் கடன் வாங்கலாம். அதை வந்து சுபமான கடனாக வச்சுங்க. கல்யாணம் பண்ணுறது, குழந்தைகள் பாக்கியம், வீடு கட்டுறது, ஃப்ளாட் வாங்கிறது அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கிட்டு லாங் ரன் அதுக்கு வந்து நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒன்றே என்னன்னு கேட்டிங்கன்னா, விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டோம் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும், அற்புதமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் அமையும் காலம்.
இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சனி பெயர்ச்சி சாதகமாக இல்லைனாலும் உங்களுக்கு சொத்துக்கள், ஸ்திர சொத்துக்கள் சேரும். வேற்றுமொழி இனத்தவர்களாலும் உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, மூட்டு வலி, கால் வலி நிறைய இருக்கும். இடுப்புக்கு கீழே வலி இருந்தே தீரும். பயணத்தில் கவனமாக இருங்க. இரவு பயணம் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் 2 வீலரில் 3 பேர் போகிறது, காரை நானே ஓட்டிகிட்டு போகிறேன் சார், இரவில் நான் ட்ராவலிங் பண்ணுறேன், ஏன்னா டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க, வேண்டாம். டிரைவரை போட்டு போங்க, இல்லைன்னா ஆட்டோ எடுத்துகிட்டு போங்க. இவங்களுக்கான பரிகாரங்கள் ஒன்று தான், இவங்க ஜாதகத்தில் திருப்பதிக்கு போயிட்டு வரணும். எத்தனை முறை இவங்க திருப்பதி போயிட்டு வராங்களோ அத்தனை முறை இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அங்கே ஆஞ்சநேய சுவாமி சன்னதி இருக்குது. அந்த சுவாமிக்கு பேர் என்ன தெரியுங்களா? பேடி ஆஞ்சநேய சுவாமின்னு பேர். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பவ்யமாக இருப்பார். சுவாமி வந்து எதிரில் இருப்பார். சுவாமியினுடைய நேர மூல கருவறைக்கு ஏற்ற மாதிரி பேடி ஆஞ்சநேய சுவாமி தரிசனம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூல கருவறை நல்லா தெரியும். அப்படிப்பட்ட அந்த பேடி ஆஞ்சநேய சுவாமி என்னன்னா ரொம்ப பணிவானவர்னு அர்த்தம். பேடி ஆஞ்சநேயர்னா ரொம்ப பணிவானவர், அவர்கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும். ஆகவே அந்த கோவிலுக்கு போயிட்டு மாவிளக்கு ஏற்றி வழிபட்டு, அந்த மாவிளக்கு தீபம், நெய் தீபம் போட்டு சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணி, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் பழங்கள் தானம் பண்ணணும். கொய்யாப்பழம், வாழைப்பழம் அப்படின்னு பழங்கள் தானம் செஞ்சிங்கன்னா உங்கள் ஆரோக்கியம், நல்ல உத்தியோகம், திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம், இது அத்தனையும் வந்து சேரும். விசேஷ நாட்கள் அந்த மாதிரி எதனா போகணுமா? இந்த நாட்களில் போனால் ரொம்ப உகந்தது அந்த மாதிரி? திங்கக்கிழமை போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி பௌர்ணமியில் போகிறது நல்ல பலனை கொடுக்கும். அமாவாசையில் போயிட்டு நான் சொல்கிறத செஞ்சிங்கன்னா அற்புதமான பலனை கொடுக்கும். தாயினுடைய உடல்நிலையில் ரொம்ப அக்கறை வேணும். மருத்துவ செலவு இருக்கும். நான் கை மருந்து பார்த்தேன் அப்படின்லாம் அதெல்லாம் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து செய்யுங்க. டாக்டர் போன வாட்டி கொடுத்த மருந்து அப்படியே இருக்குது சார், அதையே நான் ஒரு டோஸ் சாப்பிட்டுக்கிட்டுமா, அது வேண்டாம். ஏன்னா அது சர்ஜரியில் போய் வைக்கும். சின்னதாக இருக்கும்போதே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மழை போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் மாறும். வேறு என்னங்க, எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. தனுசு ராசி இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டீங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைப்பு? பாடியோ அஷ்டம சனி முடிஞ்சிடுச்சுப்பா, குருவும் நமக்கு சாதகமாக தான் இருக்காருப்பா, இப்படின்லாம் நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்காதீங்க, வேண்டாம். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு பார்வை 2ஆம் வீட்டுக்கு தான் இருக்குது, கும்பத்துக்கு தான் இருக்குது, உங்களுக்கு இல்லை. ஆமாம் சார், எனக்கு இடமாற்றம் வரும்ல, வேலை வாய்ப்பு வரும்ல, ஊர் விட்டு ஊர் போவேன்ல. ஆமாம், கண்டிப்பாக போவீங்க. ஏன்னா சனீஸ்வரர் மாறினார், காட்சி மாறுது. ஆனால் அங்கே வர்றது யார்? ராகு வரர். ஆகவே காட்சிகள் மாறுது, அதே பிரச்சனை தான். ஆகவே புதிய வியாபாரம் தொடங்கலாமா? வேண்டாம். புதுசாக பார்ட்னர்ஷிப் பண்ணமா? வேண்டாம். இருக்கிற பிஸ்னஸை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. இது சார் ஜாப் பண்ணுறேனே, அது எப்படி? ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் போங்க. அந்த கம்பெனியை ஒரு முறைக்கு 2 முறை வெரிஃபிகேஷன் பண்ணிங்க. உங்களை இழுத்து வச்சு நல்ல பேக்கேஜ் கொடுத்து பாதியிலே அனுப்பிடுவானா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணுங்கள். அவன் கொடுக்குற டார்கெட்டை உங்களால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா பரவாயில்ல. நீங்கள் ஏற்கனவே 7 வருஷம் நொந்து நூலாயிட்டீங்க. வயிறு, நரம்பு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள், மான அவமானங்கள், எவ்வளோ விரயங்கள், கடன்கள், இதெல்லாம் தீரணுமே. அப்போது தீர்க்கமான முடிவு எடுக்கணும். நிச்சயமாக உங்களுக்கு வெளி மாநிலமோ வெளிநாடோ வெளியூர்லேயோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இதெல்லாம் தீர்த்துருவீங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை விட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக போங்க. கண்ணு, தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்ணாடி போடுற மாதிரி வரும். கணவன் மனைவி உறவில் மிக கவனமாக இருக்கணும். மனைவியிடம் தோற்று போக வேண்டும், மனைவியிடம் விட்டு கொடுத்து போகணும். அப்படின்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை கூட ஒரு சில பேருக்கு நல்லபடியாக அமையும். இதுவரையில் இருந்து வந்த ராகு கேது தோஷங்கள் இதெல்லாம் விலகும். ஒரு முறை திருநள்ளாருக்கு போயிட்டு வரா மாதிரியே ஆலங்குடிக்கும் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா மன சந்தோஷமும் உடல் ஆரோக்கியமும் வந்து சேரும். இப்போ இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் ரொம்ப நாளாக இழுத்தடிச்சுட்டே இருக்குன்னா அது ஒரு முடிவுக்கு வருமா? நிச்சயமாக வரும். இது முதல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. ஸ்திர சொத்துக்கள்
அது மட்டும் இல்லை, அவன் கொடுக்குற தீர்ப்பு திறமான தீர்ப்பாக இருக்கும். அதாவது அதுதான் ஃபைனல் வெர்டிக்ட். நீங்கள் அது சுப்ரீம் கோர்ட்டுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பாக இருக்கும். ஈவன் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணிங்கன்னா கூட அவர் சொன்ன பிறகு மாற்றிக்க முடியாதுங்க. அப்படிப்பட்டவர் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான வாழ்க்கையை கொடுப்பார். கணவன் மனைவி உறவில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் குழந்தைங்க எல்லாருக்கும் உள்ள பிரச்சனைகள்லாம் தீரும். எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து சாப்பிடலாம், சேர்ந்து வாழலாம். இவங்களுக்கு ஒரு பொன்னான காலம். ஆனால் கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல லாபங்கள் அதிகரிக்குமா இல்லை எப்படி இருக்கும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷம் வந்து அதே லாபம்தான் மெயின்டைன் ஆகும். அதனால் இருக்கிறத வச்சுக்கிட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாமல் பொறுமையாக போங்க. நான் ஒரு 2 ரூபா ஏதோ ஒன்று ஒரு பொருளை சேர்த்து வச்சு வியாபாரம் பண்ணலாமா சார்னா வேண்டாம். அது வந்து வாங்கிக்கிட்டு நாளைக்கு அந்த கடனை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படாதீங்க. மழை விட்டுருச்சு, தூவான வீட்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இவர்களுக்கான பரிகாரங்கள் என்னவா? ஒன்று தான், திருநள்ளாறு போயிட்டு நல்லெண்ணெய் அதை வச்சு நல்லா குளிச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு நல்லெண்ணெய் தானம் பண்ணி ஆலங்குடி அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு பசும் சாணத்தில் தீபம் ஏற்றி ஸ்வர்ண தீபம் ஏற்றி அங்கே சுவாமிக்கு வந்து வஸ்திரம் சாத்தி மஞ்சள் ஆடை சாத்தி வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா சுபமான பலன்களும் நடக்கும். அடுத்தபடியா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைப்பு? வாயை கட்டணும். யாரா எதிரினா வாய் தான் எதிரி. இது வரைக்கும் இந்த 7.5 சனியில் 5 வருஷம் போயிடுச்சு, இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. பாதச்சனி. பயணத்தில் கவனமாக இருக்கணும். இரவு பயணம் கூடாது. நான் வந்து தர்மம் சொல்கிறேன், நியாயம் சொல்கிறேன், தீர்ப்பு சொல்கிறேன், பஞ்சாயத்து பண்ணுறேன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த பட்டிமன்ற தலைவர் வேலையே நமக்கு வேண்டாம். இருக்கிற வேலையை பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே தொழில் சரி கிடையாது, இடுப்புக்கு கீழே வலி, கால் வலி, மூட்டு வலி, காலங்காத்தால் இந்த பெண்கள் வந்து சார் எப்படி எழுந்துக்க போகிறேன்னே தெரில சார், கை கால்லாம் வலி சார், எவ்வளோ வேலை நான் செஞ்சேன் சார், இப்போ என்னால் காலையில் எழுந்துக்கவே முடியல, பெட்டை விட்டு எப்படிடா எழுத, இந்த வேலையில் நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் மலைப்பாக இருக்குது சார் எனக்கு அப்படிங்கிறவங்க அயர்ன் அண்ட் ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும். கீரை, பேரிச்சம்பழம், பால் நிறைய. எவ்வளோதான் நீங்கள் அயர்ன் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வீட்டில் நிற்காது. நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க, ஒருத்தன் நல்ல வெயிலில் நின்றுட்டுருப்பான், அவன் தலையில் ஒரு ஸ்ட்ரா போட்டு அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இருப்பார். யார்? சூரிய பகவான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சூரியன் உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சிடுறாரு. அந்த மாதிரி தான் என்னதான் குரு பார்வை இருந்தாலும் சரி, இந்த 7.5 சனி பாதச்சனி காலத்தில் 5 கிரகங்கள் கூட இருந்து ராகு கேது கும்பத்தில் இருக்கும்போது உடம்புல இருக்கிற நீரெல்லாம் வத்திடும். ஆகவே நிறைய தண்ணி குடிக்கணும், அயர்ன் அண்ட் புரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும், இரவில் நல்லா தூங்கணும். சார் எனக்கு வயசாச்சு எவ்வளோன்னு பார்த்தீங்களா, நான் எப்போ சம்பாதிப்பேன், இப்படியே நீங்கள் ராகுங்கிறீங்க, சனிங்கிறீங்க, குருங்கிறீங்க, எப்போ எனக்கு வாழ்க்கை வரும் சார், எப்போ நான் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்ல? கவலைப்படாதீங்க, கடவுள் கண் திறந்த ஒரே நாளில் உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆகலாம். ஆனால் இது உயிரின் அந்த உழைப்பின் உயர்வை சொல்லக்கூடியது. ஆண்களுக்குமே இந்த மாதிரி உடல்ல பிரச்சனைகள் எல்லாருக்கும். கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. ஒன்றே ஒன்று என்னன்னா, அவள் தாய்மை அடையிறதுனால அந்த கிரகங்கள் கொஞ்சம் சாஃப்டாக போயிடுவான். ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையை அதிகமாக கொடுப்பான். இருந்தாலும் கும்பராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை, அதே மாதிரி திருமணம் நல்லபடியாக அமையும், குழந்தை பாக்கியம் நல்லபடியாக இருக்கும். இது வந்து தடைப்பட்ட ஒரு திருமணம் இப்போ நல்லபடியாக நடக்கும். 2வது திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியத்தில் வந்து உங்களுக்கு இல்லாதது இப்போ உங்களுக்கு ஏற்படும். மன நிம்மதி கிடைக்கும், சோர்வு போகும். பணவரவு இருக்குமா? வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகும். அடிப்படை பிரச்சனைகள் வராது. போட்டுக்க துணி, இருக்க இருப்பிடம், சாப்பிட சாப்பாடு, இது 3மே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஆனால் நீங்கள் தான் அதை பிளான் பண்ணோம். அப்புறம் நான் செலவு பண்ணிட்டேன் சார், கடை வாங்கி செலவு பண்ணுறேன், தயவுசெய்து கடனே வாங்காதீங்க, இருக்கிறத உருட்டிக்கிட்டு போங்க. இந்த குரு பெயர்ச்சி அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சார் குரு பார்வை இருக்குது, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை, இந்த வரவுகள்லாம் இந்த கரைஞ்சு போயிடும். ஆக கவனமாக இருங்கன்னு நான் சொல்கிறேன். புதுமனைகள் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். ஏன்னா ஒரு ஸ்திர சொத்து சேரும்ல. அவன் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு ஸ்திர சொத்து கொடுத்துருவான்.
7.5 போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மிச்சம் அப்படின்னா, ஒரு வீடு வாங்கினேன் சார், ஒரு நிலம் வாங்கினேன் சார். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க, அதில் லிட்டிகேஷன் வந்துடக்கூடாது. அந்த டாக்குமெண்ட்டை 1 முறைக்கு 2 முறை படிங்க. நான் அட்வொகேட்டுக்கிட்ட கொடுத்துட்டேன் சார், அவர் பார்த்து சொல்லிட்டார் சார். ஈவன் எங்களுடைய பேங்க் அட்வொகேட் கூட பார்த்து சொல்லிட்டார். அட்வொகேட் பார்க்கறது அந்த டாக்குமெண்ட்டை பார்க்குறாங்க, நாட் த ஃபிசிக்கல். தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறவங்க நேயர்கள் அந்த சனீஸ்வரரும் ராகுவும் ஃபிசிக்கலாக அங்கே என்ன இருக்குது அக்கம் பக்கத்துக்கிட்ட போய் கேளுங்க. இந்த வீட்டுக்கு அவர் தான் ஓனராங்க, அவர் தான் எல்லாமே சார், அவர் வந்து பவர் ஆஃப் அட்டார்னி வாங்கி வச்சுருக்கார் சார், அது லைவில் இருக்கான்னு பார்த்துங்க. நான் இவ்வளவு சொல்கிறது எதற்காகனா, உங்களுடைய உழைப்பை வந்து வேஸ்ட் பண்ணிவிடுவோம். அதனால கவனமாக இருங்க. சில சொத்துக்கள் கொடுக்கணுங்கிறது விதி, குரு கொடுத்துருவான், ஆனால் அதை இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிவிடுவான். ஆகவே கவனமாக இருங்கள், நிதானமாக இருங்கள். முதல்ல உங்களுக்கு பொறுமை வேணும். ஸோ இவர்களுக்கான பரிகாரங்கள் என்னவா? ஒரே பரிகாரம் தான், உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செய்யணும். அது என்ன தானம்? கல்வி தானம், ஆடை தானம், அன்னதானம், நீர் தானம். இதை எல்லாத்தை விட வாயில்லா ஜீவன்களுக்கு நீர் தானம். நீங்கள் இப்போ சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குருவிக, காக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர் வீட்டு டேங்க்கில் வந்து அந்த தண்ணி எங்கே ஒழுகுதோ அது உள்ளே அது வந்து தன்னுடைய மூக்கை நுழைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு அறிவாளி புறாக்கள், காக்காக்கள்லாம். அப்போ என்ன அர்த்தம்னா தண்ணி பத்தலை அதுக்கு. ஆகவே உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ உங்கள் வீட்டினுடைய தலைவாசல்லையோ கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க. வெறும் தானியம் மட்டும் வச்சு பிரயோஜனம் இல்லை, எல்லா இடத்துலையும் கிடைக்கும், ஆனால் இப்போ தண்ணி கிடைக்கல. ஆகவே கும்பராசி நேயர்கள் நீர் தானம். அதனால்தான் 85 வயது ஒருத்தருக்கு, அந்த 85 வயதில் அவருக்கு ஞானம் கிடைத்தது. 9 வயதில் ஞானம் கிடைத்தது திருஞான சம்பந்தருக்கு. திருநாவுக்கரசருக்கு 85 வயதில் நீர்ப்பந்தல் நிறைய வச்சார், தண்ணீர் பந்தல் நிறைய கொடுத்தார். அவருக்கு 85 வயசில் அவருக்கு ஞானம். ஆகவே ஞானம் கிடைக்கணும், சந்தோஷம் வரணும், இந்த சனியின் தாக்கம் போகணும், குருவினுடைய லாபம் அதிகமாக வரணும் அப்படின்னா நீர் தானம் செய்யுங்க. வீட்டில் வந்து வாயில்லா ஜீவன்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் நீங்கள் தானம் செய்யுங்க. அற்புதமாக நீங்கள் வாழலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். 12வது ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லுவாங்க. சார் அர்த்தாஷ்டம சனி தான் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன அர்த்தாஷ்டம குரு 4ஆம் இடத்துல இருக்கார் இல்லைங்களா? ஆகவே கொஞ்சம் தாயினுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். கால் மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் இருக்கும். இவங்களுக்கு தொழிலில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். நிதானமாக இருக்க வேண்டிய காலம். சில நேரங்களில் நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரிவுகள் நல்லா இருக்கும்னு. 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு அதிச்சாரமாக குரு 5ஆம் வீட்டுக்கு போகிறார். அந்த 5ஆம் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கும், தொழில் நல்லபடியாக அமையும், கடன் வாங்கி தொழில் செய்யலாம், ஊர் விட்டு ஊர் போகலாம், இடம் விட்டு இடம் மாறலாம், அற்புதமான வாழ்க்கை வரும். புதுசாக வீடு வாங்கலாம், பழைய வீடை கொடுத்துட்டு புது வீடு வாங்கலாம், ஃப்ளாட்டை கொடுத்துட்டு பெரிய வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், எல்லாம் புதுசு புதுசாக அமையும். அதே மாதிரி தான் உங்களுக்கு உறவுகளும் அமையும், நட்புகளும் அமையும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் வீடு சொல்லும்போது சந்தோஷமாக இருந்தது, அப்போ உறவுகளும் நட்புகளும் சொல்லும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் வேலை செய்கிற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல நிறைய கடன் கொடுக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தினுடைய தகுதி என்னவோ கௌரவத்துக்கு வியாபாரம் பண்ண முடியாது. அதே மாதிரி ஏதோ ஒரு 2 ரூபா கிடைக்கணுமேன்னு சொல்லிட்டு நம்ம கடன் கொடுக்க முடியாது. நிதானமும் பொறுமையாக இருந்து அவங்ககிட்ட கடனை கொடுத்து நிதானமாக அந்த கடனை வாங்கிடணும். அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துல எனக்கு என்ன சார், எனக்கு இந்த வாட்டி இன்க்ரிமெண்ட்டே கொடுக்கலையே அப்படின்னு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா, அவர் அதிச்சாரத்தில் போகிறார், அதிச்சாரமாக போகும்போது உங்களுக்கு வந்துடும். அப்போ இன்றைக்கி வாயை விட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். உங்கள் பொறுமை தான் உங்களது வெற்றி. திருமண தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்கு, திருமணம் ஆகுமா? திருமண தடை போயிடும். இது வரைக்கும் நாகதோஷம், பித்ருதோஷம், குலதெய்வ வழிபாடு, பித்திருக்களுக்கு தர்ப்பணங்கள், இது எல்லாம் உங்களுக்கு விடிவு காலம் வரும். ஒரே ஒரு முறை நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலையில் போயிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய தானங்கள் சொல்லித்தரேன். அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னீங்கனாலே
வெற்றி உங்கள் பக்கம்தான். நம்பிக்கை துரோகங்கள் போகும். அரசியலில் இருக்கிறவங்களும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, நம்ம வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். அவனுக்கு உதவுறேன், இவனுக்கு உதவுறேன், அந்த வேலை நமக்கு வேண்டாம். ஸோ குடும்பத்தில் சண்டைகள் அந்த மாதிரி ஏற்படுமாயா? நிச்சயமாக இருக்கும். ஆனால் இவங்க கொஞ்சம் புத்திசாலி ஆட்கள். இவங்க குருவோட வீடு. ஏற்கனவே நம்ம தனுசு வீடு பார்த்தோம். அதை விட இவங்க வந்து ஒரு படி உஷாரான ஆளுங்க. தெளிவான முடிவு எடுப்பார்கள், தீர்க்கமான முடிவு எடுப்பார்கள், என்ன அன்புக்கு பாசத்துக்கும் இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். புதிய வாழ்க்கை, புதிய பயணம் அமையும். தெளிவான சிந்தனையோடு இவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க. வருமானங்கள் கூடும். கடன் வாங்கி இவங்க வந்து ஒரு சின்னதாக ஏதோ ஒரு தொழில் பண்ணலாம், குரு அதிச்சாரத்தில் போன பிறகு. வேலையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உண்டாகும்? ஒரு புதிய கைத்தொழில் ஒன்று இவங்க கற்றுக்குவாங்க. அதனால் இவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதனால் வருமானங்கள் கூடும். அதனால் நல்ல பேர் கிடைக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி? இந்த ராசியில் பிறந்த குழந்தைங்களும் சரி, இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வரைகிறது, ஆடுறது, பாடுறது, கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையிறது, அதே மாதிரி படிப்பில் கவனம். வெளிநாடு போய் படிக்கிறேன், உள்நாட்டிலே வேறு ஸ்கூலில் படிக்கிறேன். ஆனால் அந்த வேற்றுமொழி இனத்தவர்கள்கிட்ட மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு மாறுறார். ராகு 12ஆம் இடத்துல போகும்போது விரயம் அதிகமாக இருக்கும். நான் அவனுக்கு கடன் கொடுத்தேன் சார், இவனுக்கு கடன் கொடுத்தேன், பணம் லேவாதி பண்ணுறது தேவையில்லை. வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதோ இல்லை வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறதோ இந்த குரு பயிற்சியில் அமையுமா? தாராளமாக செய்யலாம். அது அவங்க வெளிநாட்டுக்கு போகிறது வந்து சாதகமாக இருக்கும். நான் பணம் தான் கொடுக்க வேண்டாம்னு சொன்னனே ஒழிய, கல்வி போய் கற்கலாம். புதிய கல்வி உங்களுக்கு பயன் தரும், பேரும் புகழையும் தரும், நல்லாயிருக்கும். வேலை சம்மந்தப்பட்டுக்கிட்டே இவங்க வேலைக்கும் போகலாம், வேலை செஞ்சுக்கிட்டே இவங்க படிக்கவும் செய்யலாம். அட் அ டைமில் ரெண்டும் இவங்களுக்கு காரிய சித்திப்படும். குரு மாறணும். 5ஆம் வீட்டுக்கு போகும்போது நல்லாயிருக்கும். பரிகாரங்கள் என்ன ஐயா உங்களுக்கு? குரு வீட்டுக்கு போயிட்டு வாங்க, குருவை தரிசனம் செய்யுங்க. சித்தர்கள் சமாதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். சென்னையில் இருந்தீங்கன்னா பட்டினத்தார் சமாதிக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார், எனக்கு அந்த அளவுக்கு தேடி போக முடியாதுன்னா ஆலங்குடி போயிட்டு வாங்க, குரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த குரு கோவிலுக்கு போயிட்டீங்கன்னா சுப பலன்கள் அதிகமாக இருக்கும், அசுப பலன்கள் குறையும். அதே மாதிரி கோ பூஜை பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஆலங்குடியில் உள்ள கோவுக்கு நீங்கள் பணம் கட்டிட்டு வாங்க. எல்லாருமே அகத்திக்கீரையும் எல்லாருமே அருகம்புல் கொடுத்தா போதுமா? ஒருத்தர் தவிடு வாங்கி கொடுக்க, ஒருத்தர் பிண்ணாக்கு வாங்கி கொடுக்க, ஒருத்தர் நல்ல வெந்நீர் வச்சு அதுக்கு குளிப்பாட்ட, மஞ்சள் குங்குமம் வைக்க, அலங்காரம் செய்ய, அப்படின்னு செஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? எல்லாரும் ஒவ்வொரு வேலையை எடுத்துக்கிறது நல்லது. எல்லாருமே அகத்திக்கீரை அருகம்புல் பிரயோஜனம் இல்லை. ஆகவே மீன ராசிக்காரர்கள் கோ பூஜை செய்யும்போது அதுக்கு உண்டான பச்சரிசி தவிடு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்து கோ பூஜை செய்யுங்க. மழை போல வர பிரச்சனைகள் பனி போல வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுதுன்னு ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க ஐயா. நன்றி. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களும் சொல்லியிருக்கேன், பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. நீங்கள் மட்டும் போய் பிரயோஜனம் இல்லை. இதை எல்லாத்தோட ஒரு ரொம்ப முக்கியமானது, உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடுங்க. அதே மாதிரி பித்திருக்களுக்கு பிண்ட பிரசாதம் செய்யுங்க. நான் காசிக்கு போயிட்டு வந்தேன் சார், நான் இங்கே செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, எங்கள் வாத்தியார் சொன்னார், அப்படிலாம் இல்லை. உங்கள் மூதாதையர்களுக்கு தண்ணீரும் அந்த உணவும் கொடுத்தே ஆகணும். காசியில் கொடுத்தாலும் இதை போய் செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் நல்லதே நடந்து சந்தோஷமாக வாழ்ந்து ஆரோக்கியத்தோடு இருந்து நிறைய பேரும் புகழும் எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் அனைவருக்கும் குரு பெயர்ச்சி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.